போகிற டாபிக் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள். இது வந்துட்டு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக வந்துட்டு ஓவர் ஹெட் லைன் தான் வந்துட்டு பயன்படுத்துவோம். ஆனால் வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு கேபிளும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேபிள் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம மக்கள் அதிகமாக வந்துட்டு வசிக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஓவர் ஹெட் லைன்லாம் வந்துட்டு லைன்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அது மக்களுடைய பாதுகாப்பு கருதி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளோட குணங்கள்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னாக்கா, கண்டக்டர்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கடத்தக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்ட டின்ட் காப்பர் அப்படி இல்லைனாக்கா அலுமினிய கண்டக்டர் கம்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டக்டர்கள் வந்துட்டு ஸ்ட்ராடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராடன் அப்படின்னு சொன்னாக்க பல கம்பிகள், அதாவது ஒரு கோரில் வந்துட்டு நிறைய அலுமினிய கம்பிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில் இந்த இமேஜில் பார்த்தாக்க தெரியும், அந்த ஒரு கோரில் வந்துட்டு நிறைய கம்பிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு மின்னோட்டத்தை வந்துட்டு அதிகமாக கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு தேவைக்கு எப்போ வந்துட்டு அந்த கேபிளை நம்மளால் வளைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த கேபிளோட கண்டக்டர் அளவு தான் வந்துட்டு மின்னோட்டத்தை வந்துட்டு கடத்தக்கூடியதாகவும் அதே சமயம் வந்துட்டு வெப்பமாகாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வோல்டேஜ் ட்ராப் வந்துட்டு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னாக்கா, அந்த இன்சுலேஷனுடைய தடிமன் அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அப்புறம் பாதுகாப்பான கேபிளாக இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்புறம் கெமிக்கல் மற்றும் ஃபிசிக்கல் ஸ்பெசிலிட்டியால் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய இன்சுலேஷன் வந்துட்டு என்ன இன்சுலேஷன் மெட்டீரியலாக வந்துட்டு எதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான குணங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கசிவு மின்னோட்டம் வந்துட்டு அந்த இன்சுலேஷனை தாண்டி வந்துட்டு கசியக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு கேபிள் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கணும். அந்த கேபிள் வந்துட்டு மடக்குனாலோ இல்லை வளைச்சாலோ வந்துட்டு என்ன கட் ஆகாமல் வந்துட்டு டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெக்கானிக்கல் பாதிப்பை வந்துட்டு தடுக்கும் வகையில் வந்துட்டு அதிக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் இன்சுலேஷன் மெட்டீரியலாக வந்துட்டு நான் ஹைக்ரோஸ்கோப்பிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். இது ஏன்னா வந்துட்டு இந்த நான் ஹைக்ரோஸ்கோப்பிக் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இது யூஸ் பண்ணுறதுனால காற்று மண் இது வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம இந்த கேபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு கீழே வந்துட்டு மண் இருக்கும் இல்லையா தரையில், அந்த மாதிரி மண், அப்புறம் காற்று, அப்புறம் மழை டைமில் வந்துட்டு மண் வந்துட்டு ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சும் போது அந்த இன்சுலேஷன் வந்துட்டு பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த நான் ஹைக்ரோஸ்கோப்பிக் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த இன்சுலேஷன் வந்துட்டு எளிதில் வந்துட்டு தீப்பற்றக்கூடியதாக டக்குன்னு வந்துட்டு ஃபயர் ஆகாமல் இருக்கணும். அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஆசிட் அல்கலைன் மற்றும் ரசாயனத்தால் வந்துட்டு பாதிப்பு அடையாமல் இருக்கணும். ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது வந்துட்டு அந்த இன்சுலேஷன் மேலே பட்டுது அப்படின்னாக்க அந்த இன்சுலேஷன் வந்துட்டு பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் வந்துட்டு விலை ரொம்ப குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இன்சுலேஷன் மெட்டீரியலாக வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரப்பர், செகண்ட் வந்துட்டு வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர், தேர்ட் ஒன் வந்துட்டு இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர், ஃபோர்த் ஒன் வந்துட்டு வார்னிஷ்டு கேம்ப்ரிக், ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 மெட்டீரியலை வந்துட்டு
இன்சுலேஷன் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ரப்பரை பார்ப்போம். ரப்பரோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 30 kV per m² மற்றும் அதன் ரெசிஸ்டிவிட்டி வந்துட்டு 10⁻17 ஓம் சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரப்பர் வந்துட்டு என்ன அப்படின்னாக்க ஈஸியாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்க ஈரப்பதத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். அப்படி இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ரப்பரை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு இன்சுலேஷன் மெட்டீரியலாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஒன் வந்துட்டு வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர். வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர் இதில் வந்துட்டு சுத்தமான ரப்பரோட இதில் என்னெல்லாம் வந்துட்டு கலக்கிறாங்க அப்படின்னாக்கா ஜிங்க் ஆக்சைடு, ரெட் லெட், அப்புறம் 3-5% வந்துட்டு சல்ஃபரை வந்துட்டு சேர்த்து கலக்கப்பட்ட ஒரு கலவையை வந்துட்டு மெல்லிய தகடாக வந்துட்டு உருவாக்குறாங்க. அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர். இதை வந்துட்டு அந்த மெல்லிய தகடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க 150 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஹீட் பண்ணுறாங்க. அந்த ஹீட் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வல்கனைசேஷன் பண்ண ரப்பரை வந்துட்டு தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்துட்டு இந்த வல்கனைஸ்டு இந்தியா ரப்பரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, நன்மைகள் என்னென்ன அப்படின்னாக்கா, இது வந்துட்டு அதிக மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து கொண்டதாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீண்ட ஆயுட்காலம், ரொம்ப வருஷத்துக்கு வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அழியாமல். அடுத்து வந்துட்டு ரப்பரை விட வந்துட்டு அதிக நீர் புகாத்தன்மை கொண்டு இருக்கும். ரப்பர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த வல்கனைஸ்டு இந்தியா ரப்பர் வந்துட்டு நீர் புகாத்தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு லோ மற்றும் மீடியம் வோல்டேஜ் கேபிள்களில் வந்துட்டு VAR வந்துட்டு இன்சுலேஷன் மெட்டீரியலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர். இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் இது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மரக்கூழ், அந்த மரத்தோட மரத்தை வந்துட்டு கூழ் மாதிரி வந்துட்டு செஞ்சு அதை வந்துட்டு ரசாயன முறையில் வந்துட்டு நிறையா கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஆட் பண்ணி வந்துட்டு இந்த பேப்பர் வந்துட்டு பாரப்னி அல்லது நப்தனிக் மெட்டீரியலாக வந்துட்டு இம்ப்ரிக்னேட் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, இது வந்துட்டு ரப்பரை விட வந்துட்டு சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு விலை குறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறைந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு இதில் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸும் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் வந்துட்டு எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, மக்கள் வந்துட்டு அதிகமாக நெருக்கமாக வந்துட்டு வசிக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு டெர்மினல், அப்புறம் இந்த ஜாயிண்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு கண்டக்டரையும் இன்னொரு கண்டக்டரையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துட்ட ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லலாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்கா அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, இது வந்துட்டு நம்ம பேப்பரை தான் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இம்ப்ரிக்னேட்டட் பண்ணி வந்துட்டு கேபிளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு என்ன தான் நம்ம இம்ப்ரிக்னேட் பண்ணாலும் இது வந்துட்டு ஈரப்பதத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாலுமே கண்டக்டரில் ப்ரொடெக்டிவ் கவரிங் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வார்னிஷ்டு கேபிள் 4th ஒன். இது வந்துட்டு என்ன வார்னிஷ்டு கேம்ப்ரிக் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, காட்டன் துணியை வந்துட்டு வார்னிங்கில் வந்துட்டு மூழ்க வச்சு அதை வந்துட்டு கோட்டிங் செஞ்சு வந்துட்டு
இதை வந்துட்டு தயாரிக்கிறாங்க. இது வந்துட்டு ஆம்பியர் டேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னாக்கா 4 kV/mm மற்றும் பெர்மிட்டிவிட்டி என்ன அப்படின்னாக்கா 2.5 to 3.8 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பாலிவினைல் குளோரைடு. இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வந்துட்டு சிந்தட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா அசிட்டலைனை வந்துட்டு பாலிமரைசேஷன் பண்ணும்போது அது வந்துட்டு அந்த அசிட்டலைன் வந்துட்டு என்னவா ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு பவுடராக வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அந்த பவுடரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்சுலேஷனாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னாக்கா இந்த பாலிவினைல் குளோரைடு பிவிசி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பாலிவினைல் குளோரைடு அப்படின்னாக்கா நம்ம பிவிசி பைப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னாக்கா இது வந்துட்டு இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்புறம் நல்ல டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து கொண்டதாகவும் இருக்குது. அப்புறம் நிறைய வெப்பநிலைகள்லையும் வந்துட்டு நல்ல மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. விஏஆரை விட வந்துட்டு இந்த இன்சுலேஷன் வந்துட்டு சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்புறம் ரசாயன ஃபேக்ட்ரியிலையும் வந்துட்டு இந்த பிவிசியை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, அந்த வல்கனைஸ்டு ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இது. கேபிளை சுற்றி வந்துட்டு அந்த வல்கனைஸ்டு ரப்பரை வந்துட்டு எப்படி இன்சுலேஷனாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ரப்பர் தான். இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் அப்படின்னாக்கா இது வந்துட்டு இந்த என்ன ரெட் கலருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த என்ன சாண்டில் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் மாதிரி வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இம்ப்ரிக்னேட்டட் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்னிஷ்டு கேம்ப்ரிக் அப்படின்னாக்கா இதான். இது வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் இந்த டெலிஃபோன் லைன்ஸ்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் வந்துட்டு பாலிவினைல் குளோரைடு. இது வந்துட்டு ஒவ்வொரு கண்டக்டர்ஸுக்குமே வந்துட்டு தனியாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கேட்கலாம். டாபிக் வந்துட்டு ப்ரெஷர் கேபிள் அப்படின்னா இது வந்துட்டு சாலிட் வகை கேபிளை வந்துட்டு 66 kVக்கு மேலே வந்துட்டு அதிகமாக வோல்டேஜில் பயன்படுத்தும் போது அதில் வந்துட்டு வெற்றிடங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வெற்றிடங்கள் உருவாகும்போது அந்த இன்சுலேஷன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்படியே கட் ஆகிடுது, பிரேக் டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு 66,000 கிலோவோல்ட்டு ஏஜ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரெஷர் கேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர் கேபிள் வந்துட்டு அந்த காம்பவுண்டோட அழுத்தம் வந்துட்டு அதிகரிக்கப்படுறதுனால வந்துட்டு அந்த வாய்டு அப்படின்ற வெற்றிடம் வந்துட்டு உருவாகிறது வந்துட்டு தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி தடுக்கப்படுது அப்படின்றத வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஆயில் ஃபீல்டு கேபிளில் வந்துட்டு பார்ப்போம். இந்த ப்ரெஷர் கேபிளில் வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஆயில் ஃபீல்டு கேபிள், செகண்ட் வந்துட்டு கேஸ் ப்ரெஷர் கேபிள். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆயில் நிரப்பப்பட்ட கேபிள். இது வந்துட்டு இந்த டைப்பில் வந்துட்டு எப்படி அந்த வெற்றிடம் வந்துட்டு இல்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கேபிளில் வந்துட்டு ஒரு செயின் மாடலில் வந்துட்டு இதோட இந்த கேபிள் வந்துட்டு இருக்கும். இந்த செயின் மாடலில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கான ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தொட்டியிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த ஆயிலானது வந்துட்டு அந்த ஆயில் ஃபீல்டு கேபிளில் போயிட்டு ஒரு சுழற்சி முறையில் தோன்றக்கூடிய அந்த வெற்றிடத்தை வந்துட்டு இது இல்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்துட்டு இந்த ஆயில் ஃபீல்டு கேபிளை வந்துட்டு
66 கிலோவோல்ட்லேருந்து 230 கிலோவோல்ட் வரைக்கும் வந்துட்டு வோல்டேஜ் அளவில் வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில் ஃபீல்டு கேபிளை வந்துட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சிங்கிள் கோர் கண்டக்டர் சேனல், செகண்ட் ஒன்று வந்துட்டு சிங்கிள் கோர் சீட் சேனல், தேர்ட் ஒன்று வந்துட்டு 3 கோர் பில்லர் ஸ்பேஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் கோர் கண்டக்டர் சேனலுக்கான ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த சென்டரில் வந்துட்டு அந்த குறுக்கு வெட்டு சென்டரில் வந்துட்டு ஆயில் டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு அந்த ஆரமாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துட்ட வந்துட்டு தோன்றக்கூடிய வெற்றிடத்தை தான் வந்துட்டு இந்த ஆயில் டக்ட் மூலியமாக வந்துட்டு இல்லாமல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு பேப்பர் இன்சுலேஷன், அதுக்கு மேலே வந்துட்டு கண்டக்டர், அதுக்கு மேலே வந்துட்டு கண்டக்டர்ஸ் வந்துட்டு அந்த சர்க்கிள் குட்டி குட்டி சர்க்கிளாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு கண்டக்டர். அதுக்கு மேலே வந்துட்டு சர்விங் பண்ணி அதுக்கு மேலே ஆர்மரிங் பண்ணி இந்த சிங்கிள் கோர் கண்டக்டர் சேனல் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான படம் இதான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, அந்த சாலிட் வகை கேபிள், இதுதான் வந்துட்டு சாலிட் வகை கேபிள். இதை தான் வந்துட்டு நம்ம 66க்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு வெற்றிடம் உருவாகுது, வாய்டு அப்படின்ற வெற்றிடம் உருவாகி வந்துட்டு இன்சுலேஷன் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் ஒன்று வந்துட்டு சிங்கிள் கோர் சீட் சேனல் இருக்கு இல்லையா, அதுக்கான குறுக்கு வெட்டு தோற்றம் தான் இது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா சென்டரில் கண்டக்டர்லாம் வச்சு அதை சுற்றி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பேப்பர் இன்சுலேஷன் வந்துட்டு சுற்றி அதுக்கு மேலே வந்துட்டு ஆயில் சேனல் வந்துட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 3 கோர் பில்லர் ஸ்பேஸ் சேனல். இதில் வந்துட்டு 3 வகையான முக்கோண வடிவத்தில் வந்துட்டு இதில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் ப்ரெஷர் கேபிள், தென் இந்த 3 கோர் பில்லர் ஸ்பேஸ் சேனலில் வந்துட்டு அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த கேபிளில் வந்துட்டு வெற்றிடங்கள் உருவாகிறதும் அயனைசேஷன் ஏற்படுறதும் வந்துட்டு தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்ட் ஒன் இந்த இமேஜில். நெக்ஸ்ட்டு டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இதில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லெட் சீத்தால் வந்துட்டு ஃபால்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு ஆயில் கசிவு ஏற்படுறது மூலியமாக நம்ம வந்துட்டு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிள் வந்துட்டு எர்த் ஃபால்ட் வந்துட்டு குறைந்த அளவில் தான் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னாக்கா இந்த கேபிளோட விலை வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கேபிளை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதும் வந்துட்டு கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கேஸ் ப்ரெஷர் கேபிள். இது வந்துட்டு ஒரு சிறப்பு வகை கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ப்ரெஷர் கேபிள் வந்துட்டு என்ன இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கு இல்லையா, இது இல்லாமல் அந்த சுற்றி உள்ள இந்த வெற்றிடங்கள் வந்துட்டு 75% வந்துட்டு லெட் சீத்தால் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கிராஸ்லிங்க் பாலிஎத்திலீன் கேபிள். இது கிராஸ்லிங்க் பாலிஎத்திலீன் கேபிள் அப்படின்னாக்க பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக்கை தான் வந்துட்டு நம்ம இந்த XLP அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாலிஎத்திலீனோட நீண்ட சங்கிலி தொடர்பான ஹைட்ரோகார்பன் மூலக்கூறை தான் வந்துட்டு கொண்ட தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்துட்டு இந்த கிராஸ்லிங்க் பாலிஎத்திலீன் கேபிள். இது வந்துட்டு இந்த XLP டைப்பு கேபிள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தொழிற்சாலைகளில் வந்துட்டு
யூஸ் பண்ணுறாங்க, பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க பைப் வேலைகள் வந்துட்டு அமைப்பு, அப்புறம் ஹைட்ரானிக் ரேடியன்ட் ஹீட்டிங், அப்புறம் வீட்டு தண்ணீர் பைப்பு, அப்புறம் கூலிங் சிஸ்டம், ஹை வோல்டேஜ் கேபிள்களோட இன்ஸ்டலேஷனில், அப்புறம் இயற்கை வாயு, ஆயில், அப்புறம் ஆழ்கடல் பயன்பாடில், அப்புறம் ரசாயன பொருட்களை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு, அப்புறம் கழிவு நீர், அப்புறம் சேரெல்லாம் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கும் வந்துட்டு இந்த XLPE வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த XLPEயோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலையில் வந்துட்டு இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு இயந்திர வலிமை வந்துட்டு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த XLPE பைப் வந்துட்டு விலை ரொம்ப குறைவாக இருக்கும், அப்புறம் ஹைட்ராலிசிஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் மின்காப்பு குணம் வந்துட்டு இதில் அதிகம், சிராய்வு எதிர்ப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த XLPE இன்சுலேட்டட் கேபிள் வந்துட்டு அதிகபட்ச வெப்பநிலையில் வந்துட்டு ரேட்டிங் வந்துட்டு எவ்வளோ இருக்குனாக்கா 90 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அவசர நிலைகளில் வந்துட்டு 140 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ரேட்டிங்லேயும், ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது வந்துட்டு 250 டிகிரி செல்சியஸ் ரேட்டிங்காகவும் வந்துட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த XLPEயோட சிறப்பு அம்சங்கள். அடுத்து வந்துட்டு இந்த கேபிளோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னாக்கா, டயலக்ட்ரிக் லாஸ் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகம், எடை வந்துட்டு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. PVC கேபிளோட ஷார்ட் சர்க்கியூட் ரேட்டிங் வந்துட்டு 160 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதனால வந்துட்டு ஷார்ட் சர்க்கியூட் ரேட்டிங் வந்துட்டு 250 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயிண்ட் அப்புறம் டெர்மினேஷன் செய்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசாயனம், ஆயில், அப்புறம் ஆசிட் இதுக்கெல்லாம் வந்துட்டு எதிர்ப்பு தன்மை வந்துட்டு கொண்டது. அப்புறம் அதிர்வு அல்லது லோடிங் சைக்கிள் காரணமாக வந்துட்டு தளர்வு அடைந்து பாதிப்படைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னாக்கா, கேபிள் பாதையில் வந்துட்டு கேபிளை வந்துட்டு எளிதாக நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னாக்கா, இன்ஸ்டாலேஷன் செய்வது வந்துட்டு ரொம்ப ஈஸி, அப்புறம் நீண்ட கால நம்பகத்தன்மை, சிறந்த மெக்கானிக்கல், தெர்மல் மற்றும் எலக்ட்ரிக்கல் குணம் கொண்டது, நம்பகமான ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் உள்ளது, அப்புறம் வானிலை மற்றும் யூவிக்கு எதிரான உச்சக்கட்ட தடை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீர் மற்றும் அரிப்புக்கு எதிரான தடை கொண்டது, கேபிளை நிறுவிய உடனே எனர்ஜைஸ் செய்ய முடியும், அப்புறம் வந்துட்டு இந்த கண்டக்டர் வந்துட்டு எல்லா வகை மெட்டீரியலுக்கும் வந்துட்டு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சிறந்த அவுட்டோர் சர்ஃபேஸ் எதிர்ப்பு கண்காணிப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒரு பாக்ஸ் PVCக்கும் இந்த XLPEக்கும் வந்துட்டு குணங்களை வந்துட்டு ஒப்பிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட குணங்கள் என்ன அப்படின்னாக்கா, அதிகபட்ச கண்டக்டர் வெப்பநிலை வந்துட்டு PVCயில் 70 டிகிரி செல்சியஸ் தான், ஆனால் அந்த XLPEயில் வந்துட்டு நமக்கு 90 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. அதிகபட்ச ஷார்ட் சர்க்கியூட் வெப்பநிலை வந்துட்டு PVCயில் 160 அப்படின்னாக்கா XLPEயில் 250 டிகிரி செல்சியஸ். இழுவிசை வந்துட்டு PVCயில் 12.5 N/mm² இருந்தாக்க XLPEயில் அதே அளவு தான் இருக்குது. டயலக்ட்ரிக் லாஸ் ஃபேக்டர் வந்துட்டு உடையும் போது என்ன அப்படின்னாக்கா, PVC வந்துட்டு 0.05லேருந்து 0.07 வரைக்கும் தான் இருக்குது. XLPEயில் 0.0004 இருக்குது. நீட்சி வந்துட்டு மிக சிறந்ததாக இருக்குது, ஆனால் XLPEயில் வந்துட்டு நடுத்தரமாக இருக்குது. சிராய்ப்புக்கு எதிரான தடை வந்துட்டு PVCயில் வந்துட்டு நடுத்தரம், XLPEயில் வந்துட்டு குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெசிஸ்டிவிட்டி கன அளவு வந்துட்டு 1x10^13, XLPEயில் வந்துட்டு 1x10^14. பெர்மிட்டிவிட்டி வந்துட்டு 4லேருந்து 6 வந்துட்டு PVCயில் இருக்கும், XLPEயில் வந்துட்டு 2.3 தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டினாக்கா PVC குறைவாக இருக்கும், ஆனால் வந்துட்டு XLPEயில் வந்துட்டு குட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கிளாஸு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா வாட்ஸ்அப்பில் கேட்டு. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமான இமேஜஸ் அதுக்கு வந்துட்டு என்ன கனெக்டர்ஸ் வந்துட்டு இணைப்பு ஆக்சசரிஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட நேம் வந்துட்டு கீழே இருக்குது. அதாவது என்ன ஜாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கானது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம்.